பேய ஓட்டுனீங்க ரூபி? அது நான் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப எம்பி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வருஷம் தான். ஸோ நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு பிரேக் டைம் வரும்போதெல்லாம் நான் லாக்கர் ரூம்ல போயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒண்டியா தான் படுத்து தூங்குவேன். அப்ப இது ஒரு அக்கா ஒரு வாரம் 2 வாரம் கிட்ட அந்த மாதிரி கவனிச்சிருந்திருக்காங்க நான் ஒண்டியா போயிட்டு படுத்து தூங்குறத. அப்ப அவங்க பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ ஒண்டியாலாம் போயிட்டு படுக்காத, இங்க லாக்கர் ரூம்ல கொஞ்சம் சேட்டா இருக்குது, ஸோ நீ படுக்காத. அப்படியே நீ படுக்கிறதா இருந்தாலும் ஒண்ணு மின்டா மாஃப் கேட்டு நான் இந்த மாதிரி படுக்க போறேன், என்னை யாரும் கச்சா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படி. அப்படி இல்லைன்னா நீ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வந்துருவேன், அப்புறம் ஆள் கொஞ்சம் இருக்கும், அப்ப நீ தைரியமா படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டுன்னு. சரி அப்படி சொல்லிட்டு நான் மின்டா மாஃப்லாம் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்னா, ஏன் அது இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும், நம்ம இல்லாத மாதிரியே நினைச்சுக்குவோமே அப்படின்ட்டுன்னு. அப்ப நான் அன்னைக்கு சரி அவங்க சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி, அப்ப நம்ம பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு. ஆனா 10 நிமிஷம் கூடயே ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஒரு தூக்கமா இருந்துச்சா, பரவாயில்ல போயிட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அந்த நம்ம பொசிஷன் மாறும்ல, இப்படி திரும்பி படுப்போம்ல, அப்ப அந்த மாதிரி நான் திரும்பி படுக்கிறப்ப ஒரு எரிஞ்சு போன உருவம் அது நல்லா தெரிஞ்சு, அது ஆம்பளாளோட உருவம் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நல்லா வாட்டர் சட்டமா இருந்துச்சு, நல்லா ஒரு எரிஞ்சு போய் பக்கத்துல படுத்து இருந்துச்சு. அப்ப நான் டக்குன்னு ஏந்திரிச்சு உட்காந்துட்டேன். அந்த படத்துல எல்லாம் பயந்து போய் வேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது. எனக்கு சரியான பயம் வந்துருச்சு. அந்த இருட்டு பாருங்க, நான் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அங்கேயே நான் உட்காந்துருக்கேன். டக்குன்னு அந்த அக்கா கரெக்டா வராங்க. இப்ப கேக்குறாங்க என்ன அப்பல என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இந்த மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அதான் சொன்னேன் நான் அப்பயே, இந்த மாதிரி எல்லாம் படுக்காத அப்படின்ட்டுனே, ஆள்லாம் பிறகு படு அப்படின்ட்டு. ஏன்னா நான் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப இருட்டுல படுப்பேன் வேற. அப்ப அந்த மாதிரி காமிச்சு கொடுத்துட்டு இருந்திருக்குது எனக்கு. நீங்க பார்த்து பயந்தீங்க, சரி கத்துனீங்களா? எவ்வளவு நேரம் அந்த உருவம் உங்க பக்கத்திலே இருந்துச்சு? அந்த உருவம் வேற எதுவும் பண்ணலையா? ஒரு ஃபியூ செகண்ட் தான், ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி தான். நான் பாத்துட்டேனே டக்குன்னு எழுந்துச்சுன்னா அதோட மறந்துச்சு. நான் கத்தனேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துச்சு. அதோட எனக்கு அந்த பேச்சே வரல. சரியான பயம், அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிச்சு, இப்படி வேர்த்து ஊத்துது எனக்கு. அப்படியே பாக்க என்ன ஒரு மனசால் மாதிரி இருந்துச்சா இல்ல வேற ஏதோ ஒரு மனசு உருவம் மாதிரி தான். அப்ப நம்ம படுத்தா அப்படியே அண்ணாந்து படுத்தா அப்படி இருக்கும், அப்படியே கை கால்லாம் இருக்குது. ஆனா உருவம் அப்படியே எரிஞ்சு போயிருந்துச்சு. ஆனா அது ஒரு உருவம் வாட்ட சட்டமா இருந்துச்சு, நல்லா பெரிய உருவமா இருந்துச்சு. ஓகே, அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் அதோட நைட் ஷிஃப்ட் வேலை வரும்போது இந்த மாதிரி ஒண்டியா படுக்க மாட்டேன். அப்படியே படுத்தாலும் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு படுத்துக்குவேன். அப்புறம் எனக்கு நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஏன்னா எனக்கு என் கண்ணுக்கு ரொம்ப சும்மா 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 தெரியும். தெரியலனாலும் அதோட ஃபீல் எனக்கு தெரியும், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. சோ மறக்க முடியாதுன்னா இந்த ஒரு விஷயம். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம். என்ன பாத்தீங்க சொல்லுங்க ரூபி. அது ஹாஸ்டல்ல நான் தங்கி வேலை செய்யறப்பக்கா. சோ நாங்க நானே என் கூட 2 பொம்பளாளு, சோ தெரிஞ்சவங்க தான் போனோம். போயிட்டு நாங்க 3 பேர் அந்த ஹாஸ்டல் எப்படி இருக்கும்னா, அந்த கடைக்கு மேல இடம் இருக்கும்ல, நார்மலா ஆள்லாம் தங்கிருப்பாங்கல்ல, அதுதான் ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல தான் நாங்க ஹாஸ்டல்ல தங்கி இருந்தோம். நாங்க முதல்ல 3 பேர் மட்டும் தான் தங்கி இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தோனேஷியா சபால இருந்து ஒரு நாய்க்கட்சி வந்திருந்தா. அவங்க வந்ததுல இருந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணா, நாங்க எல்லாம் படுத்து தூங்கிடுவோம். ஏன்னா எங்களுக்கு ஒரே டைம்ல தான் வேலை. காலைல 7:30 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் அங்க ஹாஸ்டல்ல இருந்து வெளியாயிருவோம். அப்ப நாங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்க டைம்ல 12 மணிக்கு மேல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பதான் சோறு ஆக்குவாங்க. அப்பதான் சோறு ஆக்கிட்டு பாத்ரூம் போவாங்க, அந்த சோறு பானையை தூக்கிக்கிட்டு. அப்ப இது நான் ஒரு 2 நாள் அந்த மாதிரி நான் கவனிச்சிட்டேன். ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒரே கம்பெனில தான் வேலை செய்றாங்க. அவங்க
அவங்க வேற ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், நாங்கெல்லாம் தனி ஹாஸ்டல். அப்ப நாங்க வந்துட்டு எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டோம், இந்த மாதிரி நம்ம பார்த்துமே அவ வந்துட்டு ஒருவேளை நாசிக் செய்யறாளோ, ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்படியே ஒட்டிட்டே தான் இருப்பா, கூடயேதான் இருப்பா, வந்துட்டு பிரியவே மாட்டா. அப்ப நாங்க சும்மா பேசிக்கிட்டோம், ஒருவேளை இப்படிதான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு நைட்டு வந்து நாங்க வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கோம்க்கா, சரியான டயர்டு, எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அப்ப எங்களுக்கு வந்துட்டு கட்டில் வந்துட்டு வரிசலா இருக்கும், பாத்துக்கலாம், ஒருத்தர் நாங்க பாத்துக்கலாம். அப்ப வந்துட்டு என் பக்கத்துல ஒரு அக்கா, அவங்க பக்கத்துல இன்னொரு அக்கா, அந்த மாதிரிதான் வரிசலா படுத்திருப்போம். இப்ப நாங்க அந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அப்ப நடுவுல ஒரு அக்கா படுத்திருந்தாங்களா, அவங்களுக்கு வந்துட்டு நைட்டு வந்துட்டு அமுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்துட்டு கூப்பிட்டு இருந்திருக்காங்க என்னைய. நான் அந்த டைம் முடிச்சுதான் இருந்திருக்கேன், நான் இந்த சைடு திரும்பி படுத்து போன் பாத்துட்டு இருந்திருக்கேன், அவங்க என்னை கூப்பிட்டு இருந்திருக்காங்க, எனக்கு விளங்கல. அந்த அக்காவும் தூங்கிட்டாங்க. அப்ப இவங்க என்ன கூப்பிட்டு அதுக்கப்புறம் என்னை தட்டி கூப்பிட்டு இருந்திருக்காங்க, இந்த மாதிரி நான் உன்னை எவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டேன், உனக்கு விளங்கவே இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு விளங்கலக்கா, நான் முடிச்சுதான் இருந்தேன். இல்ல என்ன ஒரு மாதிரி அமுத்துச்சு, எதுன்னு தெரியல, நான் வந்துட்டு மந்திரம் படிச்சுட்டானே, வந்துட்டு சாமி பேர் சொல்லிட்டேனே, அது விட்டுருச்சு அப்படின்ட்டு. சரி அப்படி சொல்லிட்டு அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நாய் கடிச்சு அப்ப இல்ல பாத்ரூம்ல இருந்தா. அப்ப சரிக்கா பரவாயில்ல, நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் தைரியப்படுத்திட்டு தூங்க சொல்லிட்டேன். அப்ப நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு ராத்திரி நம்ம தூங்கவே கூடாது, முழிச்சிருந்திருப்போம், இது என்னதான் பண்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு நேரம் முழிச்சிருந்திருக்கேன்க்கா. நீங்க கேட்டதும் இல்ல, கன்ஃபரண்ட் பண்ணதும் இல்ல, நீ என்னதான் பண்ணுவ பாத்ரூம்ல, அதுவும் சோறு எல்லாம் வேற எடுத்துட்டு போற அப்படின்ட்டு. நானும் கேட்கல, ஏன்னா அவ வந்துட்டு எங்க கிட்ட சரியா பேச மாட்டாளா. அப்ப ஒரு மாதிரியாவே தான் இருப்பா. அப்ப எங்களுக்கும் தோணல, படாத இந்த மாதிரி கேட்டுனா அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது வச்சுட்டாங்க. அப்ப வந்துட்டு இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அன்னைக்கு தூங்க கூடாது, முடிவோட தான் இருந்தேன். சரி என்னதான் பண்றா அவ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டு அவ கைலி கட்டி இருப்பா. அந்த டைம்ல நைட்ல படுக்கும் போது கைலி கட்டிட்டு தான் படுப்பா. அப்போ வந்துட்டு சோறு ஆக்கிட்டா, அந்த சோறு பாக்க பானையை தூக்கிக்கிட்டு அவ பாத்ரூம் போனதுதான். அதோ நான் பார்த்துட்டு என்னதான் பண்ணுவா. அப்ப அங்க டைனிங் டைம்ல நிறைய அங்க மேச நாக்கள் ரோட நாக்கல்லாம் இருக்கும், அது சுத்துமே அந்த நாக்கல்ல இருக்கும், நிறைய அந்த நாக்களை தான் உட்காந்து சுத்திட்டு இருப்பேன். நானு அவளை பாத்துட்டே இருந்த அந்த போக்கஸ்ல எனக்கு அந்த டைம்ல என்ன தெரியுமாக்கா உருவம் வந்துருந்துச்சு, அந்த நாக்கல்ல ஒரு உருவம் உட்காந்து இருந்துருக்கு. அந்த நாக்கல்ல நல்லா முடி நீட்டா அப்படி நிழல் மட்டும் தான் தெரியுது, வெறும் முட்டி கால் வரைக்கும் தான் இருக்குது, கால் இல்ல, கருப்பு உருவம் அந்த நாக்கல்ல வந்து உட்காந்துட்டு இருக்குது, அப்படியே ஜேமா இருக்குது. நான் பாத்துட்டு இப்படி திரும்பிட்டு படுத்துட்டேன், ஐயோ கடவுளை பாத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு பாத்துட்டு முருகர் பாட்டெல்லாம் தட்டி விட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்ல வேணாம், அப்படியே படுத்துடலாம் அப்படின்ட்டு அதோட அந்த பயத்திலேயே படுத்ததுதான்க்கா. அதை திரும்பி பார்த்தேன், அதோட அந்த உருவத்தை காணோம். அதோட யாரும் மறுநாளும் வேலைக்கு போல, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேலை விட்டு நின்று நாங்க திருப்பிட்டு எங்க ஹோம் டவுனுக்கும் வந்துட்டோம். நாங்க கடைசி வரைக்கும் அந்த நாசி வந்து நாசி கங்குங்கான்னு உங்களுக்கு தெரியல, என்னதான் பண்ணாங்கன்னு புரியல. அப்புறம் நானும் விட்டேன், ஏன்னா இது ரொம்ப இஷ்யூ ஆகல, அவள்கிட்ட எது கேட்கல. அவ கேட்டு அதுக்கப்புறம் அவ ஏதாவது பண்ணி நம்மள, அது ஒரு சைட் பயம் வேற. பரவாயில்ல, காது வச்ச மாதிரி இது நம்ம வெளியேறல இந்த ஹாஸ்டல் விட்டு அப்படின்னு. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.